பொதுவாக மூட்டு வலி வருவதற்கு கால்சியம் சத்து குறைபாடு, டி வைட்டமின் உடலில் போதுமானது ஸ்நாக்ஸ் எனப்படுபவர்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஜீரணத்திறன் முழுசும் இல்லாமல் போவதால் வாய்வு உண்டாகி நீங்கள் நீண்ட நாட்களாக மூட்டு வலியால் மட்டுமே பாதித்திருக்கிறீர்கள். மூட்டு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்றால் மருந்து வாங்கி கொண்டு சென்றே நீங்கள் ஒரு மாதம் ஒரு முறை மருந்து வாங்கி கொண்டு சென்றே மூட்டு வலியிலிருந்து முழுமையாக நிவாரணம் பெற முடியும். மூட்டு பாதித்தால் அது நீண்ட நாட்களுக்கு இருக்கும் பொழுது இருதயத்தையும் பாதிக்கும். ஏனென்றால் இந்த சிஸ்டத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது, செல்லை பார்த்துக்கின்னு 12 மணிக்கு 1 மணிக்கு தூங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. வாயுவான ஐட்டம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். ஹெல்த் கஃபே தமிழ் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு பண்ருட்டி ஆரோக்கியம் ஹாஸ்பிட்டல் நிறுவனரும் மருத்துவருமான ஐயனாரின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவிலே ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 20% பாதிப்புக்கு மக்கள் உள்ளாகி இருக்கிற மூட்டு வலியை பற்றியும், மூட்டு அதிகமாக தேய்ந்து விட்டதால் நீ ரீப்ளேஸ்மெண்ட் செய்ய வேண்டும் என்கிற நிலைகளில் உள்ளவர்களை பற்றியும் தெளிவாகவே பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக மூட்டு வலி வருவதற்கு கால்சியம் சத்து குறைபாடு, டி வைட்டமின் உடலில் போதுமானது இல்லாமல் இருப்பது, நமது உடலே கால்சியம் சத்து எனப்படுகிற சுண்ணாம்பு சத்தை உட்கிரகிக்கிற தன்மை நமது இரத்தத்தில் உடலில் இல்லாமல் இருப்பது போன்றவைகளே பெரிய காரணங்களாகும் மூட்டு வலி வருவதற்கு. சிலருக்கு விபத்துக்கள் உண்டாகி அந்த விபத்தினால் மூட்டு ஜவ்வு கிழிந்துவிடும். மூட்டு ஜவ்வு கிழிந்து விட்டால் அந்த மூட்டு இயங்கும் பொழுது கிடைக்கிற அந்த சுரப்பு நீர் வெளியேறி மூட்டு தேய்வதற்கும் காரணம் இருக்கிறது. சரி, இந்த கால்சியம் சத்து குறைபாடு அதாவது அதிகமாக ஏசியில் இருப்பவர்களுக்கு சூரிய ஒளியில் உடலை ஒரு நாளைக்கு 20 நிமிடமாவது காட்ட வேண்டும். அப்படி காட்டாமல் ஏசி அறையிலேயே இருப்பது, உள்ளேயே உட்கார்ந்து கொண்டு வேலை பார்ப்பது இல்லாமல் போதுமான அளவு தூக்கம் இல்லாமல் இரவு நேர பணி பார்ப்பது, நேரம் தவறி சாப்பிடுவது, இது இல்லாமல் ஜீரணமாகாமல் மேற்கொண்டு சாப்பிடுவது. இப்பொழுது ஜீரணமாகாமல் நீங்கள் மேற்கொண்டு சிற்றுணவையோ இந்த கார வகைகள், இனிப்பு வகைகள் போன்ற இந்த சிற்றுண்டிகளை ஸ்நாக்ஸ் எனப்படுபவர்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஜீரணத்திறன் முழுசும் இல்லாமல் போவதால் வாய்வு உண்டாகி, இந்த வாய்வு உடலில் அதிகமாவதாலும் மூட்டு வலி உண்டாகிறதுக்கு காரணம் நிரம்பவே அதுக்கான வாய்ப்பு உள்ளது. நமது உடலில் கழிவுகளை வெளியேற்றுவதில் மிக மிக முக்கியமானது நுரையீரல், அதற்கு அடுத்தபடியாக பெருங்குடல், சிறுநீரகம். இந்த 3 தான் நமது உடலில் உள்ள கழிவுகளை வெகுவாக வெளியேற்றுபவர்கள். இப்போ நுரையீரல் என்பது போதுமான அளவுக்கு உடலில் இரத்தத்தில் உள்ள செல்களுக்கு ஆக்சிஜனை அளிப்பதால் தான் நமது உடல் நன்றாக இருக்கின்றது. இந்த ஆக்சிஜன் அளவு குறைந்தாலும் செல்களில் மாற்றம் உண்டாகி, உடல் இயக்கத்தில் மாற்றம் உண்டாகி மூட்டு வலி வருவதற்கு காரணம் உள்ளது. பெருங்குடல் முழுமையாக நன்றாக வேலை செய்தால் உடலில் உண்டாகின்ற மலத்தை வெளியேற்றுவதன் மூலமாக உங்களுக்கு வாயு தேங்காமல் மூட்டு வலி உண்டாகாமல் இருக்கும். மலச்சிக்கல் இருப்பவர்களுக்கும், நீண்ட காலமாக மலச்சிக்கல் இருப்பவர்களுக்கும் மூட்டு வலி வருவதற்கு காரணம் நிரம்பவே வாய்ப்பு உண்டு. இது இல்லாமல் சிறுநீரகம் நமது உடலில் உள்ள அதிகமாக நாம் உண்ணுகிற, அதனால் இரத்தத்தில் சேர்கின்ற புரோட்டீனையும் கால்சியம், யூரியா, யூரிக் ஆசிட் போன்றவைகளை வெளியேற்றுகின்றது. அந்த சிறுநீரகம் இதுக்கு அதிகமாக வேலை கொடுத்தால்
ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒரு தாங்கும் சக்தி உண்டு. அதை விட நாம் அதிகமாக கழிவுகளை உண்டாக்கும் பொழுது அவைகள் சோர்வுற்று சிறுநீரகம் நமது உடலில் நாம் அதிகமாக உண்ணுகிற சுண்ணாம்பு சத்தையோ யூரிக் ஆசிட் இவைகளையோ வெளியேற்றாமல் போகும் பொழுது எலும்புகளில் அவைகள் படிந்து தேய்மானம் குறைந்து மூட்டு வலி உண்டாவதற்கும் காரணம் உண்டு. சரி, மூட்டு அதிகமாக தேய்ந்து மூட்டையே மெட்டல் மூலமாக ரீப்ளேஸ்மெண்ட் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வருபவர்களுக்கு அலோபதியில் மெட்டல் ரீப்ளேஸ்மெண்ட், அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை தவிர வேறு வழி இல்லை. ஆனால் எங்களிடம் நீங்கள் நீண்ட நாட்களாக மூட்டு வலியால் மட்டுமே பாதித்திருக்கிறீர்கள், மூட்டு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்றால் மருந்து வாங்கி கொண்டு சென்றே நீங்கள் ஒரு மாதம் ஒரு முறை மருந்து வாங்கி கொண்டு சென்றே மூட்டு வலியிலிருந்து முழுமையாக நிவாரணம் பெற முடியும். மூட்டையே மாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டால் இங்கே நீங்கள் ஒரு மாதம் தங்கி இருந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கொடுக்கின்ற அக்குபஞ்சர், ஹோமியோ, நானே தயாரிக்கிற மலர் மருந்து, சித்தா, ஆயுர்வேத மருந்துகளை கொடுக்கின்றோம். இந்த சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு வாரத்தில் நல்ல குணமாவதை நீங்கள் உணர்வீர்கள். மொத்தம் ஒரு மாதம் இங்கே தங்கி இருந்தால் நீங்களே நன்றாக நடந்து செல்வீர்கள். மூட்டு மாற்று சிகிச்சை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் வீட்டிற்கு சென்று இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் தொடர்ச்சியாக ஒரு மாதம் நான் சொல்கிற ஒரு மாதம் அதிகபட்சம்தான். இங்கே ஒரு மாதத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக 5 மாதம் மருந்து எடுத்துக்கொண்டு வாழ்நாள் முழுமையில் எந்த மருந்தும் இல்லாமல் நீங்கள் இயல்பான வாழ்க்கையை, ஆரோக்கியமான வாழ்க்கையை, சுறுசுறுப்பான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். இப்பொழுது மூட்டு பாதித்தால் அது நீண்ட நாட்களுக்கு இருக்கும் பொழுது இருதயத்தையும் பாதிக்கும். ஏனென்றால் மூட்டில் உள்ள தசை நாண்களின் அமைப்பும் இயல்புத்தன்மையும் இருதயத்தினுடைய தசையினுடைய இயல்புத்தன்மையும் ஒத்தவை. இப்பொழுது கிட்னி பாதித்தா காது பாதிக்கும். ஏன்னா திருநீரகத்தினுடைய அமைப்பும் நமது காதும் ஒத்த வடிவுடையவை. அதுபோல் ஒத்த இயல்புத்தன்மை கொண்ட மூட்டு வலி நீண்ட நாட்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இருதய கோளாறு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே மூட்டு வலி தங்களுக்கு இருந்தால் 2 ஆண்டுகளுக்கு மேலாக 5 ஆண்டுகளுக்குள் இருந்தால் மூட்டு உங்களுக்கு மாற்ற வேண்டியதில்லை என்கிற நிலையிலே உள்ளவர்கள் நேரடியாக மருந்து வாங்கி கொண்டு சென்று இங்கே தங்க வேண்டிய அவசியமில்லை. நன்றாகவே குணமாகி இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும். மூட்டு மாற்ற வேண்டும் என்பவர்கள் மட்டும் 1 மாத காலம் கண்டிப்பாக இங்கே தங்க வேண்டியது இருக்கும். திண்டுக்கல்லிலிருந்து ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த சகோதரி இங்கே அவர்கள் எடை ரொம்பவே அதிகம், 105 கிலோ எடை, ஒபிசிட்டி உண்டாக இருந்தாங்க. அவங்க 20 வருஷத்துக்கு மேலே சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு இருதய நோய் பாதிப்பும் இருந்தது. அவர்கள் சுமார் 2.5 மாதங்களுக்கு முன்பு இந்த கண்டிஷனில் நான் இருக்கிறேன், நான் வந்தால் நீங்கள் சரி பண்ணுவீங்களான்னு என்னை கேட்டுட்டு 1.5 மாதம் கழித்து வரேன் அப்படின்னு போனாங்க. கரெக்டாக 1.5 மாதம் கழித்து இங்கே 40 நாள் தங்கணும்னு அவங்கக்கிட்ட சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு 20 வருஷமாகவே இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சர்க்கரை வியாதிக்கு மாத்திரையும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இரவில் 12 பாயிண்ட் இன்சுலினும் பகலில் 26 பாயிண்ட் இன்சுலினும் எடுத்துக்கின்னு இருந்தாங்க. அவங்க இங்கே 28 நாள் தான் தங்கினாங்க. அதுலேயே அவர்கள் அது இல்லாமல் 28 நாட்கள்லேயே அவங்க நல்லாகவே நலமாகி சென்றார்கள். மூட்டு வலியே இங்கே இல்லாமல் போனாங்க. அது இல்லாமல் ஒரு விபத்தினாலையும் 2-3 தடவை கீழே விழுந்ததுனாலையும் அவங்களுக்கு இடது மூட்டில் மட்டும் நரம்ப பாதிப்பு இருந்தது. நடக்கும் பொழுது லேசாக அந்த ஆக்சிடெண்ட் ஆன இடது மூட்டு மட்டும் நடக்கும்போது தான், மற்ற நேரத்தில் இல்லை. எந்த நேரத்திலையும் வலி இருந்தவர்கள் வலியே இல்லாமல் லேசாக வலியோடு அவர்கள் சென்றார்கள். அந்த விபத்துக்குள்ளான மூட்டு மட்டும்
அவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே நீங்கள் 2 மூட்டையுமே மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தார்களாம். அவர்கள் 28 நாட்களில் இங்கே வந்து மூட்டு வலியிலிருந்து முழுமையாக குணமாகி சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருந்த முதல்ல இன்சுலினை குறைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அவங்க குறைஞ்சது 40 நாள் இருக்கணும்னு சொன்னால் அவங்களால இருக்க முடியல. பண்டிகை வர்றது ஒரு காரணம். அது இல்லாமல் அவங்க வீட்டு சூழலும் ஏதோ அவங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குதுன்றதுனாலையும் போனாங்க. போயிட்டு ஒரு மாதம் கழித்து வந்து நான் திரும்ப ஒரு வாரம் இருந்து நான் சுகரையும் சரி பண்ணிக்கின்னு போகிறேன் அப்படின்னு அவங்க முழு மனதோடு தான் அவங்க இங்கேருந்து போனாங்க. ஆக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இருந்தாலும் இங்கே வந்து ஒரு மாதம் தங்கி நீங்கள் சிகிச்சை பெற்று நன்றாகவே நலமடையலாம். ஆக மூட்டு வலி 2 வருஷத்திலிருந்து 5 ஆண்டுகளுக்குள் இருந்தால் நீங்கள் மருந்து வாங்கி கொண்டு சென்றே பூரணமாக நலமடையலாம். மூட்டு மாற்ற வேண்டிய கண்டிஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகபட்சமாக ஒரு மாதம் இங்கே தங்கி சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நன்றாகவே நீங்கள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற நம்பிக்கையோடு இங்கேருந்து செல்லலாம். தொடர்ச்சியாக மொத்தத்துக்கு 6 மாதம் மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் முழுசாக நலமடையலாம். வெறும் மூட்டு வலி லேசான தேய்வு தான் அப்படின்னா 4 மாதத்துலேயே நீங்கள் பூரணமாக குணமடைய முடியும். சரி, இவைகள் வராமல் தடுத்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், ரீஃபைண்ட் ஆயிலை பயன்படுத்தாதீங்க. நாட்டு சக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. கோதுமைக்கும் நல்லெண்ணெய்க்கும் ஆகாது. அதுக்கு மட்டும் நாட்டு சக்கு கடலை எண்ணெயை பயன்படுத்துங்க. வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்காதீங்க, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க பொதுவாக இனிப்பு சேர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது. கொழுப்பு வந்து அதிகமாக உடலில் சேர்ந்தாலும் மூட்டு வலி வருவதற்கு காரணம் நிரம்பவே இருக்கிறது. அதனால் வெளியில் சாப்பிட்ற இந்த ஃப்ரைடு ஐட்டம் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. பேக்கரி ஐட்டம், ஸ்வீட் ஸ்டாலில் இருக்கிற ஐட்டங்கள் இதை எதையும் சாப்பிடாதீங்க. அப்படி சர்க்கரை வியாதி உள்ளவங்க வீட்டிலேயே வெல்லத்துலேயோ கருப்பட்டிலேயோ செஞ்ச ஸ்வீட்டை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. பொதுவாக வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். இரவு கண் விழித்து வேலை பார்ப்பதை தவிர்த்துடுங்க. இந்த சிஸ்டத்தில் உட்காந்து பார்த்துக்கின்னு இருக்கிறது, செல்லை பார்த்துக்கின்னு 12 மணிக்கு 1 மணிக்கு தூங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. வாயுவான ஐட்டம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா மூட்டு வலி வராமல் பண்ணிக்கலாம். கிட்னி நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கால்சியம் நம்ம கிட்னி தான் அதிகமாக இருக்கிற கால்சியத்தையும் யூரிக் ஆசிட்டையும் வெளியேற்றும். அது புரோட்டீன் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வெளியேற்றினா உங்களுக்கு சோர்வு உண்டாகும். அதனால் புரோட்டீன் அளவும் ஒரு இப்போ 60 கிலோ இருக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 60 கிராம் புரோட்டீன் போதுமானது. அது மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் உணவு வகையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைய நார்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொண்டால் மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் இல்லைன்னாலே உங்களுக்கு மூட்டு வலி வர்றது பாதி குறைஞ்சி போயிடும். காலையில் எழுந்து 5 மணியிலேருந்து 7 மணிக்குள்ளே மலங்கழித்துட்டு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே காலை சாப்பாடை சாப்பிட்டுட்டிங்கனாலே பாதி வியாதி வராது. அதனால் இதெல்லாம் கடைப்பிடிச்சிக்குங்க. புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தால் அதை விட்டுடுங்க. மது பழக்கம் இருந்தால் அதையும் விட்டுடுங்க. ரத்தத்தை நல்ல கண்டிஷனில் ஹீமோகுளோபின் குறையாமல் பார்த்துக்குங்க. அதிகமாக கொழுப்பு சேராமல் பார்த்துக்குங்க. சரி, எந்த வகையில் இருந்தாலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு 60 வயது வரை இருப்பவர்களுக்கு எந்த வகையிலான மூட்டு வலி இருந்தாலும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றாலும் நீங்கள் எங்களிடம் வந்து நலமாகி நல்ல விதமாகவே வாழலாம். எனவே மூட்டு வலி இருப்பவர்களுக்கு நாங்கள் பக்கவாத நோய்க்கு இங்கே கேரண்டி கொடுத்து சரி செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு வாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் தெரியும். அதை வைத்து கொண்டு உங்களுக்கு உடல் முழுசாக அந்த பக்கவாதம் நீங்குவதற்கு இவ்வளோ காலமாகும் என்று சொல்லி கேரண்டி கொடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே மூட்டு வலிக்கும் நாங்கள் கேரண்டி கொடுப்பதற்கு தயாராகவே இருக்கிறோம். சரி, மூட்டு வலி இவைகளால் மட்டும்தான் வருமா என்றால் இல்லை. நீண்ட நாட்களாக பிபி, சுகர், இருதய வியாதி இது மாதிரி 5 ஆண்டுகளுக்கு மேலாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக வருவதை நீங்கள் மாத்திரை எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் அதனாலும் இரத்தத்தில் அசுத்தங்கள் சேர்ந்து உங்களுக்கு மூட்டு வலி வருவதற்கு காரணங்கள் உண்டு. எனவே எந்த வியாதி இருந்தாலும்
உரிய சிகிச்சை எடுத்துக்கொண்டு விரைவில் குணமாவதும் உங்களுக்கு மற்ற நோய்கள் வராமல் இருப்பதற்கு ஒரு வழியாகும். 60 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் என்னிடம் விசாரிச்சுட்டு எனக்கு இது பண்ண முடியுமான்னு விசாரிச்சுட்டு வாங்க. 60 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் நம்பிக்கையோடு வாங்க. உங்களுக்கு மூட்டு வலியை முழுசாக குணமாக்கி கொடுப்போம். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை உங்களுக்கு தேவைப்படாது. அதே நேரத்தில் முன்பதிவு பெற்று கண்டிப்பாக வர வேண்டும். முன்பதிவுக்கு ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலை 10:30 மணியிலிருந்து மாலை 6 மணிக்குள் செல்லிலே தொடர்பு கொண்டு அனுமதி பெற்று வாருங்கள். தயவுசெய்து ஞாயிற்றுக்கிழமைகளில் ஃபோன் பேசுவதை தவிர்க்கவும். 10:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள் பேசுங்கள். அதற்கு மேலும் நள்ளிரவில் ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் கேட்பது இது போன்றதுகளை தவிர்த்து எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.